ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜிஎஸ்டிஆர் 3B மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங் ஆன்லைனில் நாமளாவே எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது ரிட்டர்ன் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம எந்த குவார்ட்டர், எந்த பீரியட், அதாவது எந்த மந்த்து ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் 3B ஃபைல் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஃபைல் பண்ணியாச்சு, ஃபைல்டு அப்படின்னு காமிக்கும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ஜிஎஸ்டிஆர் 3B, அதாவது மந்த்லி ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்ட்டு பாருங்க. இதில் ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி மெசேஜ் வரும், அதாவது சிஸ்டம் ஜென்ரேட்டட் சம்மரி அப்படின்ட்டு வரும். இதை வந்து பார்த்துட்டு க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து டேபிள் 1, அதாவது 3.1 டேக்ஸ் ஆன் அவுட்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் இன்வர்ட் சப்ளைஸ் அப்படின்ட்டு பாருங்க. இந்த டேபிளை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை இது மாதிரி மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 வந்து என்ன சேல்ஸை காமிச்சோமோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸோ சர்வீஸோ இது காமிச்சிருப்போம். அந்த டீட்டெயில் வந்து இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு ரோலே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடும். அது வந்து ஆட்டோ பாப்புலேட் தானாகவே வந்துடும். நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணுறது இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்படின்ட்டு பாருங்க. அதில் இப்போ வந்து இந்த ரோவில் வந்து நம்ம என்ன என்டர் பண்ணோம் அப்படின்னாக்க, அதாவது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓன் பில்டிங்காக இருக்கும், இல்லை வந்து ரெண்டலாக இருக்கும். இப்போ ஓன் பில்டிங் அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம எதை ஃபில் பண்ண முடியல, அதாவது ரெண்டல் டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டல் டேக்ஸ் வந்து அதாவது ஓன் பில்டிங்கில் இருக்கவங்க ரெண்டல் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ரெண்டலில் இருக்கோம் அப்படின்னாக்கா எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறோம் அதுக்கான டேக்ஸ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து பே பண்ணணும். இதை வந்து ஐடிசியில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே காமிச்சாகணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரெண்டலில் இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூக்கு நேராக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்படின்ட்டு பாருங்க. அதுக்கு நேராக எவ்வளோ ரெண்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான டேக்ஸ் அதாவது 18% டேக்ஸு. இப்போ 5000க்கு பார்த்தீங்கன்னாக்கா 900 வரும். அது வந்து சென்ட்ரலுக்கு 450, ஸ்டேட்டுக்கு வந்து 450 கிளிக் பண்ணி போட்டுடுங்க. அதாவது பிரித்து டைப் பண்ணிவிடுங்க. அதாவது 450 டைப் பண்ணிங்கனாலே இது 450 இங்கே காமிச்சிடும். இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து அப்படியே கீழே வாங்க. இப்போ வந்து இந்த ஏற்கனவே கட்ட வேண்டிய அமௌண்ட்டோட இங்கே வந்து ஆட் ஆகிடும். நம்ம இப்போ 450 போட்டது ஆட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஐடிசியில் போயிட்டு கிளைம் எடுத்துக்கணும். இப்போ ஐடிசிலே நம்ம என்டர் பண்ணணும். இப்போ இதில் கீழே வந்தீங்கன்னாக்கா டேபிள் 4 இருக்குது பாருங்கள், எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் வந்து பாருங்கள் இன்வர்ட் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜஸ் அதர் தென் 1 and 2 எபோவ் அப்படின்ட்டு பாருங்கள். மேலே உள்ளத்தில் நீங்கள் எதுவும் பண்ண முடியல. இந்த இன்வர்ட் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிற இடத்துல அதாவது ரெண்டல் டேக்ஸ் வந்து அங்கே கணக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இங்கே கிளைம் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து டேக்ஸ் மட்டும் தான் நம்ம என்டர் பண்ணோம். அங்கே வந்து ரெண்டலையும் வந்து நம்ம என்டர் பண்ணோம். இங்கே வந்து டேக்ஸ் மட்டும்தான். அதாவது சென்ட்ரலுக்கு 450, ஸ்டேட்டுக்கு 450 அங்கே என்டர் பண்ணோம். அதாவது டேபிள் 3.1ல். இப்போ டேபிள் 4ல் நம்ம கிளைம் எடுத்துக்கிறோம் எலிஜிபிள் ஐடிசியில். இதில் வந்து சென்ட்ரல் டேக்ஸுக்கு நேராக 450, ஸ்டேட்டுக்கு நேராக 450 நம்ம என்டர் பண்ணிடணும். இப்போ வந்து என்டர் பண்ணியாச்சு. இதுக்கு நேரம் இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஐடிசி நமக்கு வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்துடும். ஆல் அதர் ஐடிசியில் வந்துடும். எதுவும் இல்லைன்னா வராது. அதனால் நம்ம வந்து ரெண்டல் டேக்ஸ் மட்டும் கிளைம் எடுத்துக்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து நம்ம என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துடணும். கீழே வாங்க. கீழே வந்ததும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை திரும்ப வந்து நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துடும் பழையபடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ வந்து இந்த எலிஜிபிள் ஐடிஸில் கூட பார்த்துங்க, மேலே வந்து 450 நம்ம என்டர் பண்ணது. இப்போ வந்து அதை நம்ம கிளைம் எடுத்துக்கலாம். அது வந்து டிஸ்பிளேல இப்போ வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 3B டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் திரும்ப கீழே வாங்க.
கீழே வந்தது ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து இந்த கேஷ் லெட்ஜர் பேலன்ஸ் காமிக்கும். இதில் வந்து நம்ம டீட்டெயிலாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்படியே கீழே வாங்க. இது வந்து இப்போ நம்ம இதில் வந்து லெட்ஜர் பேலன்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கும், டீட்டெயிலில் காமிக்க. இப்போ நம்ம என்டர் பண்ண அமௌண்ட்டு இருக்குது இப்போதைக்கு, அதாவது எலிஜிபிள் ஐடிஸில் நம்ம என்டர் பண்ணது இங்கே காமிக்கும். இதுக்கப்புறம் இந்த கீழே வந்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஏற்கனவே கட்ட வேண்டிய டேக்ஸ் எவ்வளோ, இப்போ வந்து அந்த ரெண்டல் டேக்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் இந்த காமிக்க. இந்த ஐடிஸில் எலிஜிபிள் ஐடிஸில் என்டர் பண்ணதெல்லாம் இங்கே வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த டேபிள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. அங்கே நம்ம என்டர் பண்ணோமா இதில் வந்து கீழே அப்படியே நேராக வந்துட்டு இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்க, அதாவது ரைட் சைடு போயிடுங்க. ரைட் சைடு போனோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நம்ம கட்ட வேண்டியது அப்படிங்கிறத மட்டும் காமிக்கும். அதாவது அடிஷ்னல் கேஷ் ரெக்கார்டு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ கட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிரியேட் சலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிரியேட் சலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறது இப்போ எவ்வளோ அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத இங்கே காமிக்குது. இதில் அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ-பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நெஃப்ட்டு, அதாவது நம்ம அதாவது வந்து செக்கு கொடுக்கறது, அதாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அதே மாதிரி இ-பேமெண்ட் இப்போ வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு. அதனால் எல்லாமே ஜிபே ஆப்ஷனோட அதில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிஹெச்ஐஎம் அப்படிங்கிற கியூஆர் கோடு அந்த மெத்தட் வந்துருச்சு. அதனால் நம்ம இ-பேமெண்ட்டில் போய்ட்டு ஈஸியாக பே பண்ணிடலாம். இல்லை நெட் பேங்கிங் இது மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து செலான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் பேங்கில் தான் கட்டணும் அப்படிங்கிறவங்க செலான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவர் த கவுண்டர் போட்டாலும் செலான் ஜென்ரேட் ஆகும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்கில் கட்டலாம். இது வந்து ஜென்ரலாக வந்து இப்போ எப்படி செலான் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெஃப்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் வந்து இ-பேமெண்ட் மூலமா நம்ம கட்டுறது வந்து ஆப்ஷனாக வச்சுப்போம். அதனால் இ-பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிறத அதாவது இ-பேமெண்ட் கட்டணும், அதாவது ஆன்லைன்லேயே கட்டுறேன் அப்படிங்கிறவங்க இ-பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்க. செலான் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் இப்போ காமிக்கிறேன். நெஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை எந்த பேங்க் அப்படின்னு கேட்கும். பேங்க் நேம் வந்து சூஸ் பண்ணிங்க. கீழே எல்லா பேங்க் லிஸ்ட் அப்படியே வரும். சூஸ் பண்ணிவிட்டு அதாவது ஜென்ரேட் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செலான் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இதில் வந்து 2 காப்பி எடுத்துருப்பாங்க. ஒரு காப்பி வந்து பேங்க் கொடுக்குறது மாதிரி இருக்கும், ஒரு காப்பி உங்களுக்கு வந்து சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய பார்சல் அதாவது கம்பெனி சீல் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க கூடவே. இது வந்து செலான் ஜென்ரேட் பண்ணி பேங்க்கில் போய் கட்டுற மெத்தடு. இல்லை ஆன்லைனில் கட்டுறோம் அப்படிங்கிறவங்க இ-பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இ-பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் செலான் அப்படிங்கிறத கேட்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ப்ரிஃபர்டு பேங்க், நெட் பேங்கிங், இல்லை வந்து கிரெடிட் டெபிட் கார்டு, பிஹெச்எம், யூபிஐ. இதில் வந்து எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ வந்து நெட் பேங்கிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். நெட் பேங்கிங் சூஸ் பண்ணனதான் எந்த பேங்க் அப்படின்னு கேட்கும். இந்த லிஸ்ட்டில் உள்ள பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் நம்ம வந்து சூஸ் பண்ணி கட்டலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேங்க் பேஜ் வந்துடும். இதில் வந்து பர்சனல் பேங்கிங்கா கார்பரேட் பேங்கிங்கா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்டு, அதாவது பேங்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னாக்க பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிங்கனாக்க பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனால் தான் இது மாதிரி வந்துடும். யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கான ரிசிப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இது இங்கே இருக்க பாருங்கள், வியூ ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே வந்து பேக் ஸ்பேஸ் சொன்னீங்கன்னாக்க இந்த ஸ்டேஜ் வந்துடும் திரும்பவும். இதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதில் வந்து ரைட் சைடு பார்த்துங்க. இப்போ வந்து ஏதாவது அமௌண்ட்டு தேவைப்படும், அதை கட்டி முடிச்சாச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் 0 வந்துடும். அதாவது யூட்டிலைஸ் கேஷ் பேலன்ஸுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். ஏற்கனவே வந்து இங்கே இருந்திருக்கோம், நம்ம கட்ட வேண்டியது எவ்வளோங்கிறத காமிச்சிருக்கோம். இப்போ கட்டி முடிச்சாச்சு அப்படிங்கும்போது இந்த பக்கத்துக்கு வந்துடும். அதாவது யூட்டிலைஸ் கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிற காலமுக்கு வந்துடும். இதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது மேக் பேமெண்ட் /போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜர் அப்படின்னு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணனதை இது மாதிரி வரும். அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இது மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும். எஸ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஆப்செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் வந்துருச்சு. இதில் வந்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, ஆத்தரைஸ்டு பர்சனோட நேமு இல்லை கம்பெனி நேம் காமிக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் GSTR 3B வித் EVC அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி போகும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது ஃபைலிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து GSTR 3B மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங் ஆன்லைனில் நாமளாகவே ஃபைல் பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் GSTR 3B ஃபைல் பண்ணமோ அவங்களாவே ஃபைல் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.